மாமா வா. ஐயா ஒரு நிமிஷம் நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க தம்பி. நீ ஏர்போர்ட் போலியா? மாமா ஏர்போர்ட் போறதுக்கு அம்மாவும் சித்தியும் ரெடியா தான் இருந்தாங்க. நான் தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. நீயே இங்க கிளம்பி வந்த. உங்க அம்மா சித்தி உன்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவ? நான் அதெல்லாம் யோசிக்கல மாமா. ஒரு 3 நாள் உங்களை பார்க்க முடியாது. அதான் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியாவது உங்களை பார்த்துட்டு போயிடணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். மாமா நேத்து போன்ல பேசும்போது நேத்து கனவுல வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன கனவுன்னு சொல்லுங்க மாமா. இதை கேட்கறதுக்காக தான் வந்தியா? இல்ல, நான் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். இருந்தாலும் அதையும் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நீ இவ்வளவு அவசரமா வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்ல. சாதாரண கனவு தான். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. பத்திரமா போயிட்டு வா. அப்போ அது என்ன கனவுன்னு சொல்ல மாட்டீங்க. சரி, நீங்க சொல்லலன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். நீங்களும் இங்க பத்திரமா இருங்க. போயிட்டு ஒரு 3 நாள்ல நான் திரும்ப உங்ககிட்டயே வந்துருவேன். நான் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். 3 நாள் தானே, டக்குன்னு போயிடும். நீ இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. அங்க போனதும் நீ எங்க தங்குறன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பு. கண்டிப்பா அனுப்புறேன் மாமா. நீங்களும் ஏர்போர்ட்டுக்கு வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. சித்தியும் அம்மாவும் கூட வரும்போது அதுக்கெல்லாம் நான் எப்படி ஆசைப்பட முடியும்? என்னமோ தெரியல மாமா, எனக்கு எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டேன். சரி, நான் கிளம்புவா. சரி, கவனமா இரு. எப்போ இதனால எனக்கு உடனே கால் பண்ணு. சரி மாமா, நான் வரேன். என்ன? ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க.